ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ துவரம்பருப்பு, ஒரு 5 தக்காளி பழத்தையும் வச்சு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி அடுப்பில் விசிலுக்கு வச்சுருங்க. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்துருச்சுங்க. இப்போ முள்ளங்கி, வெங்காயம் எல்லாம் தனியாக, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தனியாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 2 போடுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 2 ஊற்று, வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2 அதையும் போடுங்க. பூண்டு 4 தட்டி வச்சுக்கோங்க. அதுவும் போடுங்க. நல்லா எண்ணெயில் வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. 1/4 டீஸ்பூன் போடுங்க. சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன் போடுங்க. மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா தொலைவி விடுங்க. கருகாமல் தொலைவி விடுங்க. முள்ளங்கி தோல் சீவி கழுவி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா தொலைவி விடுங்க. அப்படியே அந்த பொடி எல்லாத்துலேயும் முள்ளங்கிலெல்லாம் கலங்குற அளவுக்கு நல்லா தொலைவி விடுங்க. நல்லா தொலைவி விட்டுட்டு அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு தொலைவி விடுங்க. முள்ளங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதனால் முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. எல்லா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தொலைவி விடுங்க. உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. கல் உப்பு போடுறேங்க நான். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ அது போட்டுக்குங்க. நல்லா தொலைவி விடுங்க. உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக வேணும், 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வேகட்டுங்க. அப்படியே இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. குக்கரில் வச்சது தக்காளியும் பருப்பும் அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா முள்ளங்கி வேகணுங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா வேகணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஒரு சிறுசாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா கரைச்சி ஊற்றுங்க. குழம்பு கொதி வந்தது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக ஊற்றி ஒரு கலக்குங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நீ இதை எடுத்து பரிமாறலாம்.